வெல்கம் டு ஐடியா மார்க்கெட் ஆல்ரெடி ரிவ்யூ சேனல். நம்ம என்ன இந்த சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் ரீடிங்ஸை எளிமையாக எப்படி படிக்கிறது அப்படின்றது ஒன்லைனே கொஷினாக பார்த்துட்ருக்கோம். அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பில் இருந்து டாபிக் வந்து பணம் மற்றும் கடன் அப்படின்ற டாப்பிக்கில் வினா விடைகள் அப்படின்ற பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 45 கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், சிந்து வெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நம்மகிட்ட கண்டுபிடிக்கிறோம் இந்தியாவில். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பொருட்கள் வந்து எந்த நாட்டுடைய இதுலேருந்து அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எகிப்து, ஈராக். சரிங்களா, எகிப்தும் ஈராக்கும் அப்படின்ற நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் வந்து மெசபொட்டோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எகிப்து, ஈராக் இது ரெண்டுமே முக்கியமான இடம். ஏன்னா இந்த சிந்து சமவெளி நாகரத்தோட இவங்க வாணிகம் பண்ணியிருந்தால தான் இந்த இவங்களுக்கு இடைப்பட்ட சில ஒரு மேற்கொள்ளப்பட்ட பொருட்கள் இங்கேயும் அங்கேயும் சேமாக கிடைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தவர் யார்? மக்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையே ஒரு புதிய நிர்வாக முறை அமைச்சவர் யார் அப்படின்னா, ஷேர்ஷா. 1540 to 1546 6 ஆண்டுகள் அவர் ஒரு புதிய நிர்வாக முறையை அமைச்சிருப்பார். ஓகே. ஷெர்ஷா காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயத்தின் எடை. சரிங்களா, ஷெர்ஷா தான் வந்து நாணயத்தை முறையை அறிமுகப்படுத்துகிறார் இந்தியாவில். அதில் பார்த்திங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நாணயம்னா வெள்ளி நாணயம் 178 கிராம். சரிங்களா, 178 கிராமு இருக்கக்கூடிய வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. வெள்ளி நாணயம் ரூபியா யாருடைய காலம் கட்டம் வரை புழக்கத்தில் இருந்தது? வெள்ளி நாணயம் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் தங்க நாணயம், வெள்ளி நாணயம் சொல்லிட்டு, அந்த வெள்ளி நாணயம் ரூபியா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. யாருடைய காலத்தில் புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா, முகலாயர்கள், மராத்தியர்கள், ஆங்கிலேயர்கள் இவர்களுடைய மூவருடைய காலத்துலேயும் அது இருந்திருக்கு. சரிங்களா, முகலாய காலத்தில் ஆரம்பித்து மராத்தியர்கள், ஆங்கிலேயர்கள் வருகை புரிஞ்ச அந்த நாட்கள் கொண்டு ரூபியா என்ற வெள்ளி நாணயம் புழக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்தது, பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட உலோகம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை கேள்விப்பட்டிருப்போம். உப்பை கொடுத்துட்டு அரிசி வாங்கிறது, கேழ்வரகு ஏதோ உணவு தானியங்களை பரிமாறிக்கிறது. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை அவங்க கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை மாற்றிக்குவோம். ஆனால் இது போக வேறு என்ன பொருட்களை பண்டமாற்று முறைக்கு பயன்படுத்தினாங்க? உலோகங்கள் பயன்படுத்துகிறாங்க. புராதன பணம், சரியா, பணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் தங்கம், சரிங்களா, தங்கம், வெள்ளி, செம்பு இது மாதிரியான இதை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, அப்போ தங்கம், வெள்ளி, செம்பு, புராதன பணம் இந்த 4 இதை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது, இயற்கையான பணம் என்று அழைக்கப்படுவது எது? இயற்கையாக பணமா அப்படின்னு நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க அப்போ காலகட்டத்தில் அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் தான். சரிங்களா, தங்கமும் வெள்ளியும் தான். இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ கொஷின்ஸு, எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸு ப்ளஸ் இந்த டிஎன்பிசி கொஷின்ஸ் இதில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் கவனமான போவாங்க. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். இயற்கையான பணம் வந்து தங்கம், வெள்ளி அதை சொல்லுவோம். இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கப்பட்ட ஆண்டு. ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சொல்லுவோம்ல, அது எப்போ தொடங்கினாங்க? இது ஒரு முக்கியமான ஜிகே. சரிங்களா, எஸ்எஸ்சியில் கூட கேட்பாங்க. ஏப்ரல் 1, 1935. சரிங்களா, ஏப்ரல் 1, 1935 தான் ஆர்பிஐ இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி. சரிங்களா, ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஏப்ரல் 1, 1935. அடுத்தது, ரிசர்வ் வங்கி 1937 நிரந்தரமாக எங்கு இடமாற்றப்பட்டது? 1937க்கு முன்னாடி 37 நிரந்தரமாக ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அதுதான் எந்த இடம்னா மும்பைக்கு இடம் மாற்றுறாங்க. ரிசர்வ் வங்கியை மும்பைக்கு இடம் மாற்றுறாங்க. நிரந்தரமாக எங்கே வருது? மும்பைக்கு வந்துடுச்சு. சரிங்களா, ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. ரிசர்வ் வங்கி எப்போ நாட்டுடைமையாக்குறாங்க அப்படின்னா 1949. 14 பேங்க் வந்து நாட்டுடைமையாக்குவாங்க. அந்த காலகட்டத்தில் 1949 பண்ணுறாங்க. இந்திய வங்கி நாட்டுடைமையாக்கப்படுது. சரிங்களா, அப்போ யார் பிரதமர்? ஜவஹர்லால் நேரு தான் வந்திருப்பாங்க. அடுத்தது, ரிசர்வ் வங்கி அச்சடிக்கப்பட்ட பணத்தை, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசர்வ் வங்கி அச்சடிக்கப்பட்ட பணத்தை எதனை புழக்கத்தில் விடப்படுகிறது? எத்தனை சதவீதம் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னா, ரிசர்வ் வங்கி அச்சடிக்கப்பட்ட பணத்தில் எத்தனை சதவீதம் புழக்கத்தில் மக்களிடையே இருக்குன்னா 65% மக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்திகிட்ருக்காங்க. 65%. அடுத்தது, ரிசர்வ் வங்கி 2018. சரிங்களா,
பார்த்தீங்கன்னா இது 65% சொல்லியிருப்பேன், இது தப்பு. 85% நாட்டு மக்களுக்கு புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 85% சரிங்களா. 85% ஞாபகம் வச்சுங்க. அவங்க அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% வந்து மக்கள் புழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 15% வந்து இருப்புக்காக வச்சுருப்பாங்க சரிங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி 2018 ஆகஸ்ட் நிலவரப்படி இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள பண மதிப்பு 2018 கணக்கெடுப்படி பார்த்துருக்கோம். எவ்வளோ பணம் வந்து மக்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா 19 லட்சம் கோடி. 19 லட்சம் கோடி வந்து மக்களுக்கு புழக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்தது பிஆர் அம்பேத்கர் சரிங்களா. அவருடைய முக்கியமான நூல் அம்பேத்கர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1934 உருவாக்குறாங்க. ஸோ 1934 சட்டத்தை கொண்டு வந்து 1935 ஏப்ரல் 1 தான் ரிசர்வ் பேங்க் வரும். அப்போ யாருடைய புத்தகத்தை தழுவி அவருடைய கொடுத்துருந்த விளக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அது கட்டுரை, புத்தகம் கிடையாது, கட்டுரை. பிஆர் அம்பேத்கர் அவர்கள் பணத்தின் சிக்கலும் தீர்வும் ஆராய்ச்சிக்கான கட்டுரையில் தான் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பார். அதை பேஸ் பண்ணி ரிசர்வ் வங்கி ஆரம்பித்து மக்களுக்கு பயன்படுறதுக்கு வராங்க சரிங்களா. அடுத்தது 1934 சட்டம் கொண்டு வராங்க. நான் வச்சுங்க. இந்தியாவின் முதலில் ₹1, ₹2 நோட்டு தயாரித்து வெளியிடப்பட்ட ஆண்டு இந்தியாவில் சரிங்களா. எப்போ தயாரித்து வெளியிடுறாங்க அப்படின்னா 1917 தான் தயாரித்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் அனைத்து வங்கிகளும் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. அப்புறம் இந்திரா காந்தி ஃபஸ்ட்டு நேரு இருக்கும்போது பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து அவங்க பண்ணுவாங்க, நாட்டுடைமையாக்குறாங்க சரிங்களா. வங்கிகள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குறாங்க 1969 சரிங்களா. 1969 ஃபஸ்ட்டு 49, 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1969 நான் வச்சுங்க. அடுத்தது பணம் பொறுப்பு அனைத்தும் ரிசர்வ் வங்கி கைக்கு வந்த ஆண்டு சரிங்களா. பணப்பொறுப்பு பணத்துடைய பொறுப்பு எல்லாமே ரிசர்வ் வங்கி கண்ட்ரோல் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா அதான் சொன்னேன் 1935 தானே பேங்க் கொண்டு வராங்க ரிசர்வ் பேங்க். அப்போ 1935 வருது. அடுத்து ரிசர்வ் வங்கி மீண்டும் ₹1 நோட்டு எப்போ வெளியிடுறாங்க, திரும்ப ₹1 நோட்டு 1917 அப்புறம் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா 1940 வெளியிடுறாங்க சரிங்களா. 1947 ஆண்டு வரை யாருடைய உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது? இது முன்னாடி 1947 முன்னாடி வரைக்கும் நம்ம இங்கிலாந்து தானே நம்மளுடைய நாட்டாண்டாங்க, அவங்களுடைய பணத்தை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அதான் 6ஆம் ஜார்ஜ் நான் வச்சுங்க. 6ஆம் ஜார்ஜ் இருக்கார்ல, அவருடைய உருவம் பொறித்த பணம் தான் பயன்படுத்தியிருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டு மாற்றிட்டாங்க. அடுத்தது 1925 மகாராஷ்டிரா நாசிக் என்ற இடத்தில் அச்சகம் அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ₹1 நோட்டு அச்சடிக்க தொடங்கப்பட்டது சரிங்களா. எப்போனா 1925 நாசிக் என்ற இடத்துல, மகாராஷ்டிராவுடைய நாசிக் என்ற இடத்துல தான் முதல் அச்சடிக்கிறதுக்கு 3 ஆண்டுகள் பிறகு ₹1 நோட்டு அச்சடிக்கிறதுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பிறகு காலகட்டத்தில் மத்திய பிரதேசில் தேவாசில் ₹1 நோட்டு அச்சகம் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1974 மத்திய பிரதேசில் ரூபாசில், அதாவது மத்திய பிரதேசில் தேவாசில் அப்படின்ற இடத்துல அதுக்கப்புறம் அச்சகம் தொடங்குறாங்க. ₹1 நோட்டு அச்சடிக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1990 ரூபாய் மற்றும் வங்கிகள் ஆவணங்கள் அச்சடிக்க மேலும் 2 அச்சகங்கள் ரிசர்வ் வங்கி தொடங்குச்சு. ஏன்னா போதுமான அளவு அச்சடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக அச்சடிக்கணுன்றதுக்காக மைசூரில், கர்நாடகாவில் மைசூர்லேயும், மேற்கு வங்காளத்தில் சல்பானி அப்படின்ற இடத்துலையும் திரும்ப அச்சகத்தை கொண்டு வராங்க சரிங்களா. ரிசர்வ் வங்கி திரும்ப அது புதுசாக 2 தொடங்குறாங்க சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒன்று பார்த்துருப்போம், மத்திய பிரதேசில் மகாராஷ்டிராவில் நாசிக்கு, மத்திய பிரதேசில் தேவாசில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மைசூர், மேற்கு வங்காளத்தில் சல்பானி அப்படின்ற இடத்துல கொண்டு வராங்க. ஸோ ஓகே. ரிசர்வ் வங்கி பணிபுரியும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரிசர்வ் வங்கியில் ஆர்பிஐயில் எவ்வளோ பேர் இந்தியா முழுவதும் பணியாற்றுறாங்க அப்படின்னா 10,000 பேர் குறைஞ்சது பணியாற்றிருக்காங்க. 10,000 பேர் பணியாற்றுறாங்க. அடுத்தது எந்த ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணம் அச்சடிக்கப்பட்டு எந்த நாடுகளுடன் இப்போ நம்ம நாட்டுக்கு மட்டும் நம்ம பணத்தை அச்சடிக்கலை, ஒரு சில நாடுகளுக்கும் நம்ம அச்சடித்து கொடுக்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி எந்த நாடுகளுக்கு அப்படின்னா இலங்கைக்கு கொடுக்குறோம், பூட்டான், ஈராக், ஆப்பிரிக்கா சரி. அந்த நாடுகளுக்கும் நம்ம தான் அச்சடித்து கொடுக்குறோம் சரி. இலங்கை, பூட்டான், ஈராக், ஆப்பிரிக்கா சரிங்களா. அடுத்தது ₹1000 மதிப்புள்ள நோட்டு அச்சடிக்க, அதாவது 10,000 நோட்டு வரை அச்சடிக்க, காசில் வந்து 10,000 பார்த்தாலும் கூட அடிக்கலாம். ஆனால் ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருந்தாலும் தற்போது அதிகபட்சமாக நம்ம பார்த்திங்கன்னா 2,000 நோட்டு தான் பார்த்துருப்போம் சரிங்களா. வரைக்கும் மட்டுமே இப்போ அச்சடித்து பயன்படுத்தல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ 2,000 நம்ம புழக்கத்தில் இல்லை. இப்போ இருந்தாலும் தெரிஞ்சுங்க, 2,000 நோட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா.
அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள வங்கி கிளைகள் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எத்தனை வங்கி கிளைகள் இருக்குன்னா 10,612 வங்கி கிளைகள் இருக்குது. 2017-18 நிதியாண்டில் நடைபெற்ற பண பரிமாற்றம் 2017-18 பணப்பரிமாற்றம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 15 லட்சம் கோடி வரைக்கும் மக்கள் பண பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. 15 லட்சம் கோடி. சரிங்களா. அதுக்கப்புறம் உலக நாடுகள் பெரும்பான்மையான பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர். நம்ம அதிகப்படியான பணத்தை வந்து எந்த உலக நாடுகள் பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா டாலர் மெத்தடில். சரிங்களா. அமெரிக்கா டாலர் மதிப்பில் தான் நடைபெறுது பரிமாற்றங்கள். சரிங்களா. பண்டமாற்று முறை இந்த பிரச்சனையால் தான் பார்த்துருப்பீங்க ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்திருக்கும். சரிங்களா. இப்போ அந்த பணம் பரிமாற்றி அவங்களுடைய நாட்டில் டாலரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈராக் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து பண்டமாற்று முறை இருந்த காலகட்டம் பொது ஆண்டு முறை 9,000. சரிங்களா. பொது ஆண்டு முறை 9,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை தான் பயன்படுத்தியிருந்தாங்க மக்கள். சரிங்களா. 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் பண்டமாற்று முறை தான். அதுக்கப்புறம் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்ட காலகட்டம் வந்து பொது ஆண்டு முறை 1100. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணுறாங்க நாணய முறையை பயன்படுத்துகிறாங்க 1100. சரிங்களா. அதுக்கப்புறம் சீனர்கள் நாணயங்கள் அவங்களுடைய நாணயங்கள் என்ன இடம்பெற்றிருக்கும்னா இந்திய பெருங்கடலுடைய சோழிகள் தான் அதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சீனருடைய நாணயத்தில். இப்போ நம்ம காந்தி தாத்தா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அது மாதிரி. ஓகேவா. காகித பணம் பயன்படுத்தப்பட்ட காலகட்டம் பொது ஆண்டு முறை 600. காகித பணத்தை நம்ம எப்போ பயன்படுத்தினா பொது ஆண்டு முறை 600 தான். சரிங்களா. அடுத்தது லியா நாட்டு அரசர் அலியாதிஸ் வணிக பரிமாற்றத்துக்கு பணத்தை பயன்படுத்த போவதாக அறிவித்தார். முதல் எந்த நாட்டு அதிபர் வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னா லியானாஸ். சரிங்களா. லியா நாட்டு அரசர் தான் அலியாதிஸ் அப்படின்றவர் தான் வணிக பரிமாற்றத்துக்கு பணத்தை பயன்படுத்த போவதாக அறிவித்தார். சரிங்களா. பணத்தை வந்து வணிக பரிமாற்றத்துக்கு பணத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லி லியா நாட்டு அரசர். அடுத்தது தங்க நாணயம் பயன்படுத்தப்பட்ட காலகட்டம் பொது ஆண்டு முறை 1250. அப்போ தான் தங்க நாணய முறை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தங்க மூலம் பூசப்பட்ட நாணயம் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தங்க மூலம் பூசப்பட்ட நாணயத்தை வந்து ஐரோப்பாவில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது பொது ஆண்டு முறை 1290 மார்கோ போலோ பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவிச்சு. மார்கோ போலோடைய பயணத்தால் தான் இங்கே அவங்க பயன்படுத்துகிற இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க காகித பணத்தை பார்த்துட்டு அந்த நாட்டிலையும் என்ன பண்ணுறாங்க ஐரோப்பிய கண்டங்களுக்கும் பரவுச்சு காகித பண முறை. சரிங்களா. அதுக்கப்புறம் காகித பணத்தை அச்சடித்த ஆண்டு 1861. காகித பணத்தை எப்போ அச்சடிக்கிறோம் 1861. ஸ்வீடன் வங்கி தான் காகித பணத்தை அச்சடிச்சு. எந்த வங்கி வந்து சுவிஸ் பேங்க் ஸ்வீடன் வங்கி தான் வந்து காகித பணத்தை அச்சடித்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வர்றாங்க. அதாவது வங்கி. சரிங்களா. எந்த வங்கி அது மாதிரி பண்ணுதுன்னா ஸ்வீடன் வங்கி. அடுத்தது மின்னணு பரிமாற்றம் நடைபெற்ற காலகட்டம். எப்போ வந்து மின்னணு பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா 1860 மின்னணு பரிமாற்ற முறை பயன்படுத்துகிறாங்க. கடன் அட்டை அதாவது கிரெடிட் கார்டுன்னு சொல்லக்கூடிய கடன் அட்டை வந்து பார்த்திங்கன்னா 1946 புழக்கத்துக்கு வருது. 1946 பயன்படுத்துகிறாங்க. 1946 பயன்பாட்டுக்கு வருது. இதை யார் உருவாக்குனாரு அப்படின்னா கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யாருன்னா ஜான் பிக்கின்ஸ். 1946 வந்தாலும் அதை உருவாக்கினவர் யார் அப்படின்னா ஜான் பிக்கிஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த கிரெடிட் கார்டு மெத்தடை உருவாக்கியவர். சரிங்க. அடுத்தது ஐரோப்பிய வங்கிகள் மொபைல் பேங்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஐரோப்பிய வங்கிகள் தான் வந்து மொபைல் பேங்கிங் மெத்தடை கொண்டு வராங்க 1993. சரிங்களா. ஏன்னா எல்லார் கையிலையும் மொபைல் வந்ததுனால மொபைல் பேங்கிங் மெத்தடை ஐரோப்பிய வங்கிகள் தான் வந்து கொண்டு வராங்க 1993. சரிங்களா. அடுத்தது NEF நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பரிவர்த்தனை பிரிட்டனில் அறிமுகம் செய்யப்பட்டது. எப்போ அந்த ஆண்டு இந்த NEF மெத்தடு நிஃப்ட் மெத்தடுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி NEF மெத்தடு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2008 தான் பிரிட்டனில் இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் NEF முறை இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 8 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 2016 அந்த சிஸ்டத்தை நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுது 2016 நெஃப் அப்படின்ற மெத்தடு. அதுக்கப்புறம்
முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஷின், வித்யாலட்சுமி கல்வி கடன் என்ற இணையதளத்தின் மூலம் மாணவர்களுடைய கல்வி கடனுக்காக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? வித்யாலட்சுமி கல்வி கடன், மாணவர்கள் வந்து கல்வி கடனுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய அது ஒரு இணையம். அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மத்திய அரசு இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாடுகளுக்கு இடையிலான பணம், நாடுகளுக்கு இடையே பணத்தை யூஸ் பண்ணுறோம்ல, அது பேர் வந்து செலவாணி, கரன்சின்னு சொல்லுவோம். கரன்சின்னு சொல்லுவோம். அதுதான் செலவாணி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு நாடு இன்னொரு நாடுகளுக்கு இடையே பணம் பரிமாறத்தை கொண்டு வந்து கரன்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்திய செலவாணியினுடைய பேர் வந்து ரூபாய். நம்மளுடைய கரன்சி பேர் என்னது? ரூபாய் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரூபாய். சரிங்களா? ரூபாய்ன்றதை பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோக்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.